சார் இந்த தோள்பட்டை வலி சார், இந்த தோள்பட்டையில இப்படி கை திரும்பினா அப்படி நின்றுக்கிறது. எவ்வளோ நாளாக இருக்குமா வலி? அது இப்போ ஒரு வருஷமா இருக்குங்க சார். சரிங்க. நீங்கள் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாமா? நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், நமக்கு வலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எந்த இடத்துல இருந்தாலுமே அக்யூபஞ்சர் செய்துக்கும் போது உடனடியாக வலி குறைஞ்சிடும். சரிங்க சார். அந்த வலி ஏற்படுறதுக்கான காரணத்தையும் நாம் தொடர் சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா சரி பண்ண முடியும். சரிங்க ஸோ சார். எந்த வலியாக இருந்தாலும் நீங்கள் தேய்மானமா இருக்குன்னு சொல்றாங்களே சார், சரியாயிருமா? எதுங்க? எலும்பு தேய்மானமா இருக்குன்னு சொல்றாங்க சார். அதான் சொல்கிறேன், எந்த காரணத்தாலோ அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ எலும்பு தேய்மானத்தால் வலி இருக்கலாம், எலும்பு கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய பலகீனம், இப்போ வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது ருமாட்டிசம், ஆர்த்தரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் இப்படின்னு பலவிதமான நிலைகளில் எலும்பு தொடர்பான நோய்களை வந்து நம்ம இப்போ பிரிக்கிறோம். எந்த காரணத்தால் உங்களுக்கு வலி இருந்தாலும் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நிச்சயமாக வந்து நிவாரணம் வழங்கும். 48 ஆச்சுங்க சார். என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? விவசாயம் தாங்க சார். ஓகே சார். அதான் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வலிகள் சம்பந்தமான கேள்விகள் தான் நேயர்கள் கேட்குறாங்க. எந்த வலியாக இருந்தாலும், அது இடுப்பு வலியாக இருந்தாலும், தோள்பட்டை வலியாக இருந்தாலும், கால் முட்டிகளில் தேய்மானம் ஏற்பட்டு நடக்க முடியாத வலி இருந்தாலும், குதிகால் வலிகளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்க துவங்கும் போதே இயற்கையாக நம்ம உடம்புல வலிகளை குறைப்பதற்கான சில என்டார்ஃபின்ஸ் சுரக்குது. இது சுரக்கிறதுனால அக்யூபங்க்சர் ஊசி போடும்போது இந்த என்டார்ஃபின் இம்மீடியட்டாக செக்ரீட் ஆகிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் வந்து இம்மீடியட்டாக குறையும். இதை வந்து மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் உலக அளவில் நிரூபிச்சிருக்காங்க. மற்ற துறை சார்ந்த மருத்துவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பெயின் கில்லர்ஸோட சப்போர்ட் இல்லாமல், ஒரு வலி நிவாரண மாத்திரை தேவை இல்லாமல் அக்யூபங்க்சர் வலிகளை குறைக்குது அப்படிங்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வலிகளை குறைப்பதற்கு அக்யூபங்க்சர் ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. அதுக்கு அடுத்த நிலையில் எந்த காரணத்தால் வலி அப்படிங்கிறதையும் நாம் அக்யூபங்க்சர் மூலமாகவே சரி செய்துக்க முடியும். ஸோ இப்போது வேறு ஒரு காரணம், எலும்பு தேய்மானம், நீ கேப் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு டீஜெனரேட்டிவ் ஸ்டேஜில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலுமே கூட தொடர் சிகிச்சை செய்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும்.